அன்பு சொந்தங்களே, அருமை நண்பர்களே, இது சங்கர் கணேஷ் விவாக சங்கமம். அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிதுன்னு சொல்கிறாங்க. அதை விட மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்கிறது நாமக்கல் கவிஞருடைய வசனம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் எதை பற்றி பேசுகிறேன். இது மார்ச் மாதம் மார்ச் 8ஆம் நாள். உங்கள் அனைவருக்கும், மகளிராய் பிறந்த உங்கள் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி உமன்ஸ் டே, அதுவும் இன்டர்நேஷ்னல் ஹாப்பி உமன்ஸ் டே. பெண்மை, மகளிர் அப்படின்னாவே ஒரு பெரிய ப்ராடு டேர்ம். அதாவது பெண்மை அப்படின்னு சொல்லிட்டாவே பார்த்திங்கன்னா ஒரு தெய்வமாக நம்ம பார்க்குறோம், ஒரு அழகாக பார்க்குறோம். அழகு அப்படின்னா பெண், ஒரு நிலா, மலர். இப்போ நதிகளுடைய பெயர் எல்லாமே பார்த்திங்கன்னா பெண்கள் தான். இப்போ நம்ம கங்கை, யமுனா, காவேரி, வைகை அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி தங்கராஜ நதி, இது ராமராஜ நதி, ராமசாமி நதின்னு நம்ம பார்க்குறது இல்லை. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இது மட்டும் இல்லை, பலவேறு பரிமாணங்கள். அம்மா, அதாவது என்னுடைய அம்மா அப்படின்னு நினைக்கும் போதே எவ்வளோ ஒரு உணர்ச்சி நமக்கு வருது. அவள் பட்ட கஷ்டங்கள், அவள் தாலாட்டி உணவை ஊட்டி வளர்த்த விதம், எவ்வளோ அக்கறையான ஒரு தாய்மை அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு உண்மையாகவே கண்ணில் தண்ணி வந்துடும். மனைவி, மகள், என்னுடைய அன்னை, மனைவி, மகள். இதற்கு மேலே பார்த்திங்கன்னா தோழியாக, ஒரு நம்மளுடைய சொந்தங்களில் பார்த்திங்கன்னா சித்தி, அத்தை, மாமியார் எல்லாம் எவ்வளோ பெரிய ரோல் அவங்க ப்ளே பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது உண்மையாகவே அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த மகளிர் தினம், இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே, மார்ச் 8, அதோட பின்னணி என்ன, வரலாறு என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு 200 வருஷங்களுக்கு முன்னாடி தொழிற்புரட்சின்னு ஒன்று நடந்தது. ப்ரொடக்ஷனை நிறைய டெவலப் பண்ணி ஒரு நாடு சிவிலைசேஷன் ஆகும்போது ஆண்கள் பெண்கள் 2 பேருமே ஈக்குவலாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நியூயார்க், அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் 16 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கண்டினியூஸாக 16 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆண்களுக்கு போனீங்கன்னா வீட்டில் போனால் ரெஸ்ட்டு, ஆனால் பெண்களுக்கு அது கிடையாது. இந்த காலத்திலேயே இவ்வளோ வேலை பார்க்குற பெண்கள் அந்த காலத்தில் நினச்சி பாருங்கள், அவங்க வீட்லேயும் போய் வேலை பார்க்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி ஒரு மனசில் ஒரு பயங்கரமான கவலையும், ஒரு உடம்பும் ஒத்துழைக்கல, மனமும் ஒத்துழைக்கும் போது அவங்க போராட்டத்தில் குதிச்சாங்க. அறிவிக்கப்படாத போராட்டமாக ஒரு குரூப் ஆஃப் மகளிர், அதாவது பெண்கள் எல்லாம், உமன்ஸ் எல்லாம் திரண்டு போராட்டத்தில் குதிச்சாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு உரிமைக்காக போராடினாங்க. அது கண்டினியூஸாக ஒவ்வொரு வருஷம் மேம்பாட்டு 1911ஆம் ஆண்டு இது நடந்ததுக்கப்புறம் 1920ஆம் ஆண்டு தான் மார்ச் 8ஆம் தேதி 16 மணி நேரம் ஒர்க் ஷெட்யூலில் 8 மணி நேரமாக மகளிருக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க கவர்மெண்ட். அதைத்தான் மார்ச் 8 நம்ம உலகளாவிய மகளிர் தினமாக கொண்டாடுறாங்க. ஸோ இந்த இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ சட்டங்கள் படிப்பதும் பட்டங்கள் ஆள்வதும் பாரினில் நடத்த வந்தோம் பெண்கள் கிளம்பி, இப்போ என்ஃபீல்ட் பைக்கில் பெண்கள் ஓட்டுறாங்க, விண்வெளியில் தடம் பதிச்சிருக்காங்க, மெட்ரோ ரயில் நிறையா பேர் பெண்கள் தான் ஓட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, ஆட்டோலேருந்து மெட்ரோ ட்ரெயின் வரையும் பெண்கள் ஓட்டுறாங்க. எல்லா இடத்துல லீடிங், ஏன் நம்ம ஃபினான்ஷியல் மினிஸ்டர் கூட பெண் தான். அதாவது ஒரு பெண்ணினுடைய ரோல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கணவனை, ஒரு மகனை, ஒரு தகப்பனாரை, ஒரு சகோதரனை எப்படியெல்லாம் அவங்க கேர் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையாகவே ஒரு நெகிழ வைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் மகளிருக்கான தினம் இது. மகளிர் தின நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். சங்கர் கணேஷ்.